ராமாயண காலத்தில் மகாலட்சுமி தாயார் பெருமாளை விட்டு பிரிந்து ஸ்ரீ சைலசேத்திரம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய நாமக்கல் நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள தாமரை மலர்கள் நிறைந்த கமலாலய குளத்தின் அருகில் பர்ணசாலை அமைத்து தவம் மேற்கொண்டிருந்தார். சீதையை மீட்க நடந்த போரில் ராவணனின் பாணத்தால் தாக்கப்பட்டு மூர்ச்சையான ராம லக்ஷ்மணரையும் வானரர்களையும் காப்பாற்ற ஜாம்பவானின் அறிவுரையின் பேரில் இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை எடுத்து வந்த அனுமன் வேலை முடிந்ததும் அந்த மலையை திருப்ப இமயத்தில் வைத்துவிட்டு திரும்ப வரும் வழியில் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் நீராடினார். அப்போது அந்த நதியிலிருந்து அவருக்கு 2 துளைகளை உடைய சாலகிராமக்கல் ஒன்று கிடைத்தது. சாலகிராமம் என்பது பெருமாளின் அம்சமாகவே கருதப்படுகிறது. நரசிம்ம அவதாரம் முடிந்தவுடன் பெருமாள் கண்டகி நதியில் மூழ்கி தன் கோபத்தை தணித்து கொண்டார். அதன் பின்னரே அந்த நதியில் சாலகிராம கற்கள் தோன்றின. அந்த சாலகிராம கற்கள் கண்டகி நதியை தவிர வேறு எங்கும் கிடைப்பதில்லை என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த சாலகிராம கல்லை கையில் எடுத்துக்கொண்டு வான்வழியே அனுமன் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சூரிய உதயம் ஏற்படவே சந்தியாவந்தனத்தை முடிப்பதற்காக கமலாலய குளத்தின் கரையில் இறங்கினார். அங்கு மகாலட்சுமி தாயார் பெருமாளின் நரசிம்ம அவதாரத்தை காண்பதற்காக தவம் இருப்பதை அறிந்து கொண்ட அனுமன் இந்த சாலகிராம கல்லை அவரிடம் கொடுத்து தான் திரும்ப வரும் வரை இந்த கல்லை கீழே வைக்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு தாயாரும், இந்த கல்லின் பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, நீ விரைந்து வராவிட்டால் நான் கீழே வைத்து விடுவேன் என்று கூறினார். அதற்கு அனுமனும், வேண்டாம் தாயே, நான் விரைவில் வந்து விடுவேன் என்று கூறி சென்றார். ஆனால் அனுமனால் சொன்ன நேரத்திற்கு வர முடியவில்லை. தாயார் அந்த கல்லின் பாரம் தாங்க முடியாமல் அதை கீழே வைத்து விட்டார். திரும்ப வந்து பார்த்த அனுமன் கீழே சாலகிராமக்கல் இருப்பதைக் கண்டு அதை எடுக்க முயன்றார். அதை அவரால் எடுக்க முடியவில்லை. அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி குரல், நீ சென்று ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு திரும்ப வந்து இந்த கல்லை எடுத்துக்கொள் என்று கூறியது. அனுமனும் அந்த குரலுக்கு இணங்கி அங்கிருந்து கிளம்பி சென்றார். சீதாதேவியை மீட்டு ராமனின் பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சாலகிராம கல்லை எடுப்பதற்காக வந்த அனுமன் அந்த கல் பெரிய மலையாக வளர்ந்திருப்பதைக் கண்டு அதிசயித்து போனார். இந்த மலையை எப்படி தன்னுடன் எடுத்துச் செல்வது என்று புரியாமல் தாயாரிடம் வேண்டிய போது தாயார் இந்த மலை நரசிம்மமூர்த்தியின் அம்சம் என்றும் அவரிடம் பிரார்த்தனை செய் என்றும் கூறினார். அப்போது நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் தாயாருக்கும் அனுமனுக்கும் காட்சியளித்து தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக கூறினார். அதனால் அனுமனும் தாயாரும் அவருடனேயே தங்கிவிட்டார்கள். பல்லவ மன்னர்கள் காலத்தில் இங்கு கோவில்கள் எழுப்பப்பட்டு குடைவரை கோயில்களாக இன்று வரை புகழ்பெற்று வருகிறது. அதன் பின் பெருமாள் நரசிம்ம மூர்த்தியாகவும் தாயார் நாமகிரி தாயாராகவும் அருள் புரிகிறார்கள். அனுமனுக்கு தனியாக ஒரு கோவிலும் இங்கு உள்ளது.